வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுகவுடன் அண்டர் டீலிங் அண்ணாமலை கைமாறிய ரூபாய் 80 கோடி சொத்து. பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக நிர்பந்தங்களை தலைவர் பதவியில் இருந்து விலகியதாக செய்திகள் வெளியாயின. இதனை அண்ணாமலை மறுத்ததாலும் அவருக்கு நிபந்தனை கொடுக்கப்பட்டது உண்மைதான் என்று சொல்கின்றன. ஏனென்றால் பாஜக தலைவராக பொறுப்பு வகித்த போது அண்ணாமலை அதிமுக தலைவர்களை தொடர்ந்து விமர்சித்து வந்ததால் அவரை தலைமை பொறுப்பில் இருந்து மாற்ற வேண்டும் என்று அதிமுக தலைவர்கள் அழுத்தம் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகினார். அதன் பின்னர் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சமூகத்தில் செல்வாக்கு மிக்க நபராக நிகழ்ந்த நாயினார் நகேந்திரன் கட்சியில் மாநில தலைவர் பதவியில் பொறுப்பேற்றார். மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகிய அண்ணாமலைக்கு தற்போது வரை எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாஜகவின் பரம எதிரியாக கருதப்படும் திமுகவுடன் அண்ணாமலை மறைமுக உறவு வைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அவர் தொண்டமுத்தூர் பகுதியில் ரூபாய் 80 கோடி மதிப்புள்ள சொத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்ததாக இணையத்தில் பரவுகின்றன. இது தொடர்பாக பரவும் சமூக வலைதளத்திலும் அண்ணாமலை திமுக ஆதரவுடன் வழங்கிய சொத்துக்களும் விவரம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது புரிகின்றதா அதிமுக பாஜக கூட்டணியில் நடக்கும் குழப்பங்களுக்கு எல்லாம் காரணம் யார் என்று? ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை தொண்டமுத்தூர் பதிவுத்துறை அலுவலகத்தில் ஜூலை மாதம் சுமார் 80 கோடி மதிப்பிலான 14 ஏக்கர் நிலத்தை பிளாட் போட்டு விற்பனை செய்து திட்டத்தோடு ஆளும் திமுக அரசோடு மிகவும் குறைவாக பதிவு செய்து வாங்கியுள்ளார். வெறும் 4.5 கோடிக்கு நிலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் எந்த ஒரு அரசியல்வாதி பதிவுத்துறை அலுவலகத்திற்கும் வரவில்லை. கையெழுத்து வாங்க அவர் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது திமுக அரசு. கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வேலை கச்சிதமாக முடிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு பதிவு கட்டண வருவாய் இழப்பு, தன் வருவாய் கணக்கு காட்டாமல் ஏமாற்றுதல், தவறான வழியில் வருவாய் ஈட்டுதல் அனைத்தும் இதில் அடக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்ன, ஆளும் கட்சி ஆளும் கிடையாது, எம்எல்ஏ கூட கிடையாது. இதில் அண்டை மாநிலங்களும் பெரும் சொத்து குவிப்பு. இதற்கு முன் கோவை அருகே விவசாய நிலத்தை இதேபோல் குறைவாக செய்து 2 மாதத்தில் பிளாட் போட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இது போன்ற தகவலான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நந்தி டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.